ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே நேஷனல் லெவலுக்கு போய் ஒரு தங்கப் பதக்கம் வாங்கின ஒரு அத்லெட்ட தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படத்தோட ஆரம்பத்திலே நம்மள எல்லாத்தையுமே முட்டாளாக்கி விட்டாங்க. ஏன்னா லாஜிக் வந்து பார்க்கக்கூடாது தெலுங்கு படத்துல அப்படின்னு நினைச்சு தான் இந்த படத்துக்கு போனோம். இன்னுமே இவங்க வந்து திருந்தாத நம்மள வந்து முட்டாளாக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். இந்த ஸ்போர்ட்ஸ் படம் வந்து எப்படி இருக்கணும்? சரி, தேவையில்லாத ஒரு ஹீரோயின வந்து என்ட்ரி பண்ணி அவங்களோட பங்கு என்ன இந்த படத்துல? வெறும் கிளாமரை மட்டுமே வச்சு அவங்களோட போர்ஷன் ஒன்று வருது. அது இந்த படத்துக்கு சுத்தமா ஒட்டவே இல்ல. ராம் சரணோட ஆக்டிங் மட்டும்தான் இந்த படத்துல நல்லா இருக்கே ஒழிய, மத்தது எல்லாமே வேஸ்ட்டு. கதை நல்ல கதையா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மொக்கையா போனனால இந்த படம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேல தியேட்டர்ல உட்காரவே முடியல. இன்னும் 1 மணி நேரம் இந்த படத்த வந்து கட் பண்ணா மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கிரிப்பா இருக்கும். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாரி ஆரம்பத்திலேயே வந்து எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு நேஷனல் லெவல் அத்லெட்ட வந்து தெரியாம போச்சு அப்படிங்கிறது வந்து யார் குடுத்த ஐடியா? இல்ல இவங்களுக்கே தெரியாத அந்த ஒரு இத வந்து வச்சுட்டாங்களான்னு தெரியல. எப்படியோ போட்டு 3 மணி நேரம் வந்து வறுத்து எடுத்துட்டாங்க. தைரியம் இருந்தா நீங்க இந்த படத்த ஒரு தடவ நீங்க தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.